16 வருஷத்துக்கு மேலே எந்த கவர்மெண்டாலையும் எந்த ஸ்கேமராலையும் எந்த ஹேக்கராலையும் பிட்காயினை மனிப்புலேட் பண்ணவோ ஸ்கேம் பண்ணவோ ஸ்டாப் பண்ணவோ முடியாமல் இருக்கிறதுக்குரிய காரணம் என்னென்னு தெரியும்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எல்லாருமே பிட்காயினை ஜஸ்ட் ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக தான் பார்க்கணும். ஓகே, இன்றைக்கி நம்ம பிட்காயின் வாங்கினா கொஞ்சம் காலத்தில் பிட்காயின் ப்ரைஸ் கூட போகும். ஸோ இது ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, நம்மளோட அசெட்டை நம்ம பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் பிட்காயின் அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயத்துக்கு முன்னுதாரணமாக இருக்குது. அது என்னன்னு சொல்லி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வெளியில் பிட்காயினை பார்க்கக்குள்ள பிட்காயின் ஒரு ஃப்ரீடம். ஓகே, இந்த கவர்மெண்ட்டோட இந்த கரப்டட் பொலிட்டீஷியன் கரப்ஷன்லேருந்து நம்மளுக்கு ஃப்ரீடத்தை தரதுக்கான ஒரு டூலாக அநேகமானாக்கள் பிட்காயினை பாவிப்பாங்க. சிலாக்கள் ப்ரைஸுக்காக பாவிப்பாங்க. அதாவது நான் இன்றைக்கு பிட்காயினை இப்போ $60,000 இருக்கக்குள்ளே வாங்கினேன்னு சொன்னால் நாளைக்கு $1,00,000 போகக்குள்ள லைக் இந்த பெருமதி கூடும். ஸோ அந்த டைமில் விற்று நான் ப்ராஃபிட் எடுப்போம்னு சொல்லி ஒரு ட்ரேடிங் பர்பஸுக்காக நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை மட்டுமே பார்க்குறதால தான் அநேகமானாக்கள் கோல்டு கம்பேர் பண்ணி பிட்காயினோட கோல்டு பெட்டராக இருக்குது பிட்காயினை விட. அப்படி கோல்டுக்கு பிட்காயின் ஈக்குவலாக இருக்குது. பிட்காயின் ஒன்றும் கோல்டை விட அவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயம் ஒன்று இல்லைன்னு சொல்லி வாதாடுவாங்க. நான் சொன்ன அந்த ரெண்டு விஷயத்தை அனிவர் ரெண்டுமே கோல்டு இல்லை. கோல்டு ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக பாவிக்கலாம். ஏன்னா அது ஒரு ஸ்கேர் அசெட். ஃபைனைட் சப்ளை இல்லை, அதாவது சப்ளை கெப் இல்லை. ஆனால் அந்த சப்ளை எடுக்கிறது கஷ்டம் கோல்டு. ஓகே, கோல்டு மைனுகள் கண்டுபிடிச்சா கிடைக்கும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்ளை கூடும். ஆனால் இருந்தால் எல்லா இடத்தையுமே கோல்டு கிடைக்காது. ஓகே, கோல்டு எடுக்கிறேன்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி மைனிங் விஷயமெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டால் கோல்டு எடுக்கும். அதே மாதிரி தான் பிட்காயினை லேசாக எல்லாருக்குமே கிடைக்காது. மைனிங் கம்ப்யூட்டர்ஸை வச்சு அதுவும் $1000s நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வருஷ கணக்கில் மைன் பண்ணினா தான் நீங்கள் பிரேக் ஈவனுக்கே வரலாம். ஓகே, லாங் டைமில் ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு சொல்லி போகக்கூடாது. உங்களுக்கு மைனிங்கில் ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். அதுவும் நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் பிட்காயின் மைன் பண்ணுறது. ஸோ கோல்டை மாதிரி பிட்காயினும் ஒரு ஹார்ட் அசெட். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விலை கூட்டிகிட்டு போகும். நம்மளோட ஃபேக் பேப்பர் கரன்சியில் ஹோல்ட் பண்ணுறதை விட கோல்டில் ஹோல்ட் பண்ணக்குள்ள இன்ஃப்ளேஷனுக்கு ஹெட்ஜாக தொழிற்படும் சொல்லி அநேகமானாக்கு கோல்டு வாங்குவாங்க. அதே சேம் கான்செப்டில் தான் அநேகமானாக்கு பிட்காயின் வாங்குவாங்க. நான் முதல்ல பிட்காயினை பற்றி தெரிஞ்சு கொண்டு முதல்ல நான் பிட்காயின் வாங்கக்குள்ள பிட்காயின் ப்ரைஸ் ஜஸ்ட் $6,000. இன்றைக்கு பிட்காயின் ப்ரைஸ் $1,10,000. மோர் தென் 20 டைம்ஸ் 20 மடங்கு கிட்ட போயிருக்குது. அந்த டைமில் எனக்கும் பிட்காயினை பற்றி போதிய அளவான நாலேஜ் இல்லை. இதில் எனக்கும் அந்த டைமில் நானும் பிட்காயினை ஏன் வாங்கினேன்னு சொன்னால் ஜஸ்ட் ப்ரைஸ் அப்ரிசியேஷனுக்காக மட்டும் தான் வாங்கினேன். பிட்காயினுக்கு பின்னால் இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸும் எனக்கும் தெரியாது. ஸோ நான் வாங்கினேன். அந்த டைமில் நான் ஜஸ்ட் ஒரு கோடிக்கு நான் வாங்கியிருப்பேன்னு சொன்னேன். அந்த டைமில் ஒரு கோடி இல்லை, ஒரு கோடிக்கு வாங்கியிருப்பேன்னு சொன்னால் வாங்கி இன்றைக்கு ஹோல்ட் பண்ணியிருப்பேன்னு சொன்னால் அந்த ஒரு கோடி 20 கோடியாக மாறி இருக்கும். மற்ற வேறு எந்த அசெட்டில் நீங்கள் வாங்குகிற ஒரு பொருள் 20 மடங்கு ப்ராஃபிட் தரும். நீங்கள் ரியல் எஸ்டேட் வாங்கினா 20 மடங்கு போகுமா? ஜஸ்ட் ஒரு 4-5 வருஷத்தில். நான் சொல்லலை 100 வருஷம் 200 வருஷத்தை பற்றி கதைக்கலன்னா ஜஸ்ட் ஒரு 4-5 வருஷத்தில் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு 20 மடங்கு ப்ராஃபிட் தருமா? அப்படி கோல்டு ப்ராஃபிட் தருமா? கோல்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துலேயே 2 மடங்கு தான் கூடி இருக்குது. ஆனால் லாஸ்ட் 10 வருஷத்தில் பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் பிட்காயின் ஜஸ்ட் ப்ரைஸ்லேயும் ஃப்ரீடத்துலேயும் மட்டுமே தங்கி இல்லை, அதுக்கு கீழே நிறைய விஷயம் இருக்குது. பிட்காயினு கூட தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயம் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஆனால் பிட்காயினை தாண்டி பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது நிறைய இடத்துக்கு பாவிப்பட்டு இருக்குது, எதிர்காலத்தையும் பாவிப்பட போகுது. பிளாக் செயின் டெக்னாலஜின்னா எந்த விதமான ஒரு சென்ட்ரலைஸ் கண்ட்ரோலும் இல்லாமல் டீசென்ட்ரலைஸ் வேஸில் ஒரு டெக்னாலஜியை ரன் பண்ணுற, அது ஃபைனான்ஸுக்குள்ளே வரக்கூடாது. டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் வேறு விஷயத்துக்குள்ளேயும் கொண்டு வரலாம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், மிக முக்கியமான மெடிக்கல் ரெக்கார்டுகள் யாராலையுமே மேனிப்புலேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிற மெடிக்கல் ரெக்கார்டுகள் ப்ராப்பரான ஒரு பப்ளிக் பிளாக் செயின், ப்ரைவேட் பிளாக் செயினை பற்றி கேட்கல, பப்ளிக் பிளாக் செயினில் போடுவாங்கன்னு சொன்னால் அதை யாராலையுமே மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஈவன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு பிறகும் ஒரிஜினலாக என்ன நம்ம போட்டு வச்சோமோ அதே இதாக இருக்கும். ஏன்னா டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் நெட்வொர்க்கில் எல்லாருமே வெலிடேட் பண்ணி வச்சுருப்பாங்க. யாராவது ஒரு தனி நபரோ தனி என்டிட்டியோ தனி கவர்மெண்ட்டோ கரப்ட் பண்ணி மனிப்புலேட் பண்ண முடியாது. இப்போ நம்ம பாவிக்கிற வீடுகள்ற உறுதியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒற்றை ஒடிச்சு போய் கிடக்கும். நிறைய ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷத்துக்கு பிறகு சில நேரம் யுத்தங்களால் அனர்த்தங்களால் ஆக்கெல்லாம் இல்லாமல் போனோடனே அந்த உறுதியெல்லாம் மாற்றப்பட்டு அது இல்லை இது செஞ்சு வளவுட எல்லையெல்லாம் உறுதியில் எப்படி இருக்குது, ஆனால் நேரில் வாக்குள்ள அவ்வளோ இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை வருது தானே. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு சொன்னால் சென்ட்ரலைஸ் மேனிப்புலேஷன் நடக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டீசென்ட்ரலைஸ், அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா காணி பூமியோட பெர்மிட் எல்லாத்தையுமே ஒரு பிளாக் செயினுக்குள்ளே கொண்டு வருவாங்கன்னு சொன்னால் யாராலையுமே ஒரு இன்ச்சை கூட
எக்ஸ்ட்ராவாக களவெடுக்க முடியாது, அப்படி விட்டு கொடுக்க முடியாது. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் செயினுக்கு நிறைய இது இருக்குது, யூஸ் கேசஸ் இருக்குது. ஆனால் பிளாக் செயின் டெக்னாலஜி வந்தது முதலாக பிட்காயின் வரக்குள்ள தான். சத்தோஷி நகமோட்டோ பிட்காயினை உருவாக்கிட்டு இந்த பிட்காயின் இது ஒரு கரன்சி ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக பாவிக்க போகிறோம். ஆனால் இது நிறைய காலத்துக்கு நின்று பிடிக்கணும், யாராலையுமே மனிப்புலேட் பண்ணக்கூடாத மாதிரி இருக்கணும், இது ஸ்ட்ராங்காக இருக்கணும், கவர்மெண்ட் கரப்ஷன்ல இருந்து நல்லா இருக்கணும்னு சொன்னால் இதை ரன் பண்ணுறதுக்கு ஒரு டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க் ஒன்று தேவை. அந்த டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க் தான் பிளாக் செயின் அண்டு பிட்காயின் உருவாக்கக்குள்ள தான் பிளாக் செயின் வந்திக்கு. ஆனால் பிளாக் செயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயினோட மட்டும் நிற்கல. இன்றைக்கி நம்ம பாவிக்கிற லெண்டிங் அண்ட் பரோவிங் பிளாட்ஃபார்மில் நிறைய பிளாக் செயினில் உருவாக்கப்பட்டிருக்குது. ஆவே கம்பவுண்டுன்னு சொல்லி தனிப்பட்ட என்டிட்டியோட கண்ட்ரோல் இல்லாமல் யார் வேணும்னாலும் கிரிப்டோ அசெட்டுகளில் கொலாட்ரலாக வச்சு அவங்க தேவையான கிரிப்டோ அசெட்டில் பரோ பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுடைய கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் லெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு பெசிவ் இன்கம் மாதிரி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த டீசென்ட்ரலைஸ் ஒரு கோயின் இன்னொரு கோயின் வாங்குறது நீங்கள் சென்ட்ரலைஸ் கம்பெனியில் தங்கி நிற்க தேவையில்லை, டீசென்ட்ரலைஸ்டாக அதில் செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி சோஷியல் நெட்வொர்க் வந்துருக்குது, ஏஐ சம்மந்தமான கம்பெனிஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே புதுசாக நிறைய இது பிளாக் செயினுக்குள்ளே உருவாகிட்டு இருக்குது. எப்படி ஒரு 20-30 வருஷத்துக்கு முதல் .comனு சொல்லி ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்து .com பபிள் ஆகி நிறைய ஃபேக் கம்பெனிஸ்கள் உருவாகி அதுக்கு பிறகு பெஸ்ட்டான கம்பெனிகள் மட்டும் லைக் ஆப்பிள், நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்களான ஃபேஸ்புக், அமேசான் போன்ற விஷயங்கள் சர்வைவ் ஆனிக்கும். அதே மாதிரி இப்போ நிறைய ஃபேக் கம்பெனிஸும் ஏஐ இதுக்குள்ளே வந்துட்டு இருக்கு, பிளாக் செயினுக்குள்ளே வந்துட்டு இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் வந்து நாளைக்கு இதுக்குள்ளே இருக்கிற இந்த பிளாக் செயின் கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கம்பெனி சர்வைவ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகும். அதுக்கு பிறகு மெயின் அடாப்ஷன் வரும். அதுக்கு பிறகு எல்லாருமே பிளாக் செயினை சர்வசாதாரணமாக பாவிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைம் வரக்குள்ள யாரெல்லாம் இப்போ கிரிப்டோ, பிளாக் செயின், இந்த பிட்காயின், இந்த டெக்னாலஜிக்குள்ளே இப்போ ஏர்லி அடாப்டர் அவுளுக்கு வாரீங்களோ அந்த டைமில் நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பீங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஏர்லி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவில் வெல்த்தோடு இருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த பிட்காயினை தாண்டி பிட்காயினுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது, லேயர் 2 இருக்குது. அடுத்தது இதில் முக்கால்வாசி விஷயம் எனக்கும் தெரியும். ஓகே, ஸோ இதுக்கு பின்னால் நிறைய சாஃப்ட்வேர் நாலேஜ் உரிய விஷயமெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், SHA-256 தான் இப்போ நம்ம பிளாக் நெட்வொர்க் பண்ணிக்கிற சம்திங் கைண்ட் ஆஃப் உள்ளுக்கு இது. ஸோ அடுத்தது குவாண்டம் கம்ப்யூட்டரை பற்றி சில ஆக்கள் பயப்படுவாங்க. குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்தால் பிட்காயினை பிரேக் பண்ணிடும்னு சொல்லி. குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டரை பவரை கூட்டக்குள்ளே இந்த SHA-ட பவரை கூட்டி போவாங்க. கூட்டி போகக்குள்ள குவாண்டம் கம்ப்யூட்டரால் குவாண்டம் கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போகுதோ அதுக்கேற்ற மாதிரி பிளாக் செயின் நெட்வொர்க்கோட பவரும் கூட்டிகிட்டு போகும். இதை டெக்னிக்கலாக எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரியல. ஆனால் நீங்கள் குவாண்டம் கம்ப்யூட்டரை ஏன் பிட்காயினை முறியடிக்க முடியாதுன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது. அதுக்குரிய சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் செஞ்சது. ஐ எம் நாட் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ அதனால் எனக்கு இது சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. பட் ஐ எம் கிளியர், குவாண்டம் கம்ப்யூட்டரால் பிட்காயின் எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு காரணம் இந்த இருக்கிற இது SHA-256 இதில் உருவாக்கல. பிட்காயின் வந்த காலத்தில் SHA சம்திங் சின்னதாக தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணி தான் SHA-256ங்கிற இதில் நம்ம இப்போ இருந்துகிட்டு இருக்கிறோம். நாளைக்கு இதை விட செக்யூரிட்டி கூட போகலாம், அவங்க அதை கூட்டிகிட்டு போவாங்க. இன்னும் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டான ஒரு யூஸ் கேஸ் உண்டு. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒன்றை உருவாக்கினா அதை உருவாக்கினாலேயே அதை மேனிப்புலேட் பண்ணிடலாம். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒன்றை உருவாக்கி அதை பிளாக் செயினில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள நாளைக்கு அந்த பிளாக் செயினில் இருக்கிற 50% vote rights எடுத்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்படி இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு இந்த விஷயம் ஒன்றதையும் படிக்காமல் பிட்காயின் ப்ரைஸ் கூடுது, கோல்டோட ப்ரைஸ் மாதிரி, பிட்காயின் ப்ரைஸ் குறையுது, கோல்டோட ப்ரைஸ் குறையிற மாதிரி. கோல்டு ஃபிசிக்கலாக இருக்குது, பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாஃப்ட்வேர், நாளைக்கு சாஃப்ட்வேர் இல்லாமல் போய்த்துன்னு சொல்லி முட்டாள்தனமான கதை அதைச்சிட்டு அறிவியலில் அறிக்காமல் ஜஸ்ட் போய் பிட்காயின் ஒயிட் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். ரைட் பண்ணுற ஹசன்னா அதில் சம்மரி, பிட்காயின் ஒயிட் பேப்பர் சம்மரி நிறைய யூடியூப்பில் வீடியோஸாக இருக்குது. நானும் பிட்காயின் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதில் படித்து நாலேஜில் வளர்த்து கொண்டுங்க, அறிவியல் மாதிரி காய்ச்சி தெரியாமல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க? நீங்களும் அறிவியல் மாதிரி இந்த பிட்காயினை கோல்டோட சும்மா ப்ரைஸுக்கு கம்பேர் பண்ணி தர்றீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் பிட்காயினை ரியலாக படித்து ரியல் யூஸ் கேஸை விளங்கி எடுத்து பிட்காயின் தான் ஃபியூச்சர்னு சொல்லி நம்பி பிட்காயினை அக்யூமுலேட் பண்ணிங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிட்காயின் வாங்குறது நீங்கள் கனடாவில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, டெக்ஸ் இல்லாமல் எப்படி பிட்காயின் வாங்குற, அப்படி இல்லாட்டி ஈஸியான மெத்தடில் எப்படி பிட்காயின் விற்கிற, பிட்காயினை வச்சு ஏதாவது ஏர்னிங் மெத்தட்ஸ் இருக்கா சம்மந்தமாக மேலே அதை டீட்டெயில்ஸ் ஒன்று சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோ எத்தனை லைக் இருக்கீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் தரோம். பை.